ஹை ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்ம் மென்டாலிட்டி பற்றி ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ரிச்சஸ்ட் மேன் அவர்கிட்ட வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க கொஸ்டின் அப்படின்னா, ஏன் சில இடங்களில் வந்து ரொம்ப முக்கியமான மக்களே ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நிறைய ஏழை மக்களுக்கோ இல்லை சாதாரண மக்களோ ஜெயிக்கிறது இல்லை, அதுக்கான ரீசன் என்ன? பணக்காரங்களுக்கு மட்டுமே நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் ரிவீல் பண்ண அந்த சீக்ரெட். அவர் என்ன சொன்னாருன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தாங்க கிடைக்குது. ஆனால் இந்த ஆவரேஜ் மைண்ட் செட் இருக்க பீப்புள், இல்லை எப்போ பார்த்தாலுமே வந்து ரிலாக்ஸ் பற்றி என்டர்டைன்மெண்ட் பற்றி பேசுகிற மக்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் முடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பைக் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாரு. அவர் இருக்குது. அந்த பைக்கோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2 lakhs. இது உங்கள் வீட்டில் உடனே வாங்கி கொடுத்தாங்களா, அடம் பிடிச்சிங்களான்னு கேட்குறாரு. இல்லை ரொம்ப அடம் பிடிச்சி தான் அதை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் அடம் பிடிக்க கற்றுக்கணும். இந்த இடத்துல நம்ம அடம் பிடிக்கணுங்கிறத வந்து நெகட்டிவாக நினச்சிப்போம்ல. கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ரிச் மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடம் பிடிக்கிறது வந்து உங்களோட ஒர்க் எத்திக்ஸில் இருக்கணும். இப்போ விதை நெல் பற்றி தெரியுமா, ஃபார்மிங் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு மூட்டை நீங்கள் விதை நெல் எடுத்துகிட்டு போய் விதைச்சிங்க அப்படின்னா மினிமம் 15லேருந்து 20 மூட்டை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் விதைச்ச எல்லா நெல்லும் முளைக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் விதைக்கிறத விட விளைச்சல் அதிகமாக இருக்கும். நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஜெயிக்குமான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பெருசாக ஜெயிச்சிருவீங்க. இந்த ஆவரேஜ் மைண்ட் செட் இருக்க பீப்புள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் 10 நாள், 1 மாதம் 6 மாதம் பண்ணிவிட்டு என்னால் ஜெயிக்க முடியல, இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று ட்ரை பண்ண போயிடுறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து லாங் டேர்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை விஷயத்தை நம்ம எடுக்கிறோம், ட்ரை பண்ணுறோம், கொஞ்ச நாள் கழிச்சிட்டு இது எனக்கு செட் ஆகாதாட்டிருக்குன்னு விட்டுறோம். ஆனால் லைஃப்பில் ஜெயித்தவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஜெயிக்கிற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சீக்ரெட் அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம நினச்சி பார்த்தா நம்மளாலையும் நம்ம வாழ்க்கையில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.